வாங்க வாங்க வாங்க. ஏங்க வாங்க. வீட்டுக்கே வருவியே, நம்ம எல்லாரும் ஒண்ணா கார்ல வரலாம்னு நினைச்சேன். நீங்க என்னடான்னா இப்ப வரியவங்க அம்மையை கூட்டிட்டு. உங்களுக்கு இந்த வியாஸ்தி சட்டை ரொம்ப அழகா இருக்கே. என் கண்ணே பற்றம் போல இருக்கு. என் புருஷன் இவ்வளவு அழகா. ஏங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னோன்னு வச்சுக்கிடுங்களா, அப்படி இருக்கும். எல்லாரும் சுவாடி பார்த்து சூப்பரா இருக்குன்னு கந்திஷ்டியே போட்டுருவாங்க. போங்க போங்க, நீயே திஷ்டி போடாத. ஏத்த என்ன சொன்னியே? அது திஷ்டி உலகாம செய்யா அதான் சொன்னேன். ஏன் மாக இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னது? அவன் கட்டி இருக்கிறது என் புருஷனோட வியாஸ்தி. அதான் உங்க மாமனார் வியாஸ்தி. அதான் இன்னைக்கு உன் புருஷன் இவ்வளவு அழகா இருக்கான். ஏங்க நல்லதா ஒரு வியாஸ்தி எடுத்துக்கலாம்ல. பழைய வியாஸ்தி விட்டு வந்திருக்கே போல. இப்ப சட்டைக்கு மேட்சா கூட வியாஸ்தி எடுத்துக்கலாம், சூப்பரா இருக்கும். சரோ அப்படின்னா கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம். போங்க, மறுபடியும் என்னத்துக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு? அதான் கல்யாணம் முடிச்சு உங்க பொண்டாட்டினா பக்கத்துல நிக்கலாம். ஓஹோ அப்படியா? சரிங்க, எடுத்துக்கிடலாம். நீங்க வந்து என் பக்கத்துல நில்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் வரவேற்போம். பிசாண்டியே உள்ள போய் சொல்லிடுவோம். ஏத்தே நீங்களும் உள்ள வாங்க. உங்க மகன் என் கூட நிக்கட்டும். இல்ல தேய், நாங்க ரெண்டு பேரும் சுவாடியா வரவேத்தா நல்லா இருக்கும். பார்க்கவில்க்கும் அழகா இருக்கும். நீ தான் சொன்னால கண்ணு போடுவானே. பேரவேதுக்கு நீங்க சுவாடியா நிக்கணும். சுவாடியாவே நிக்கங்க. எப்பவுமே தனித்தனியாவே நில்லுங்க. சே பொறா பிடிச்ச கிளவி பேதி தான் இருக்கு. என் புருஷன் என் கூட வந்து நின்றவே கூடாது. இந்த கிளவிக்கு இதுக்கு வாந்தி பேதியை சேர்ந்து எடுத்துரும். நான் அவரை ஒத்த ஒத்தையால வாழான்னு இதுக்கு ஆசை. இரு கிளவி, உன் கண்ணு முன்னாடியே நாங்க சேர்ந்து வாழதான் போறோம். சரிங்கம்மா வாங்க போவோம். இந்த மனுஷனும் வாங்க போன்னு உள்ளே போயிட்டாரே. என் ஆசையில மட்டும் 4 வண்டி மண்ணெலி போட்டுருவாவே. நான் பொம்பளை பிள்ளை அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு நான் சொல்லியேன். அவர் அதுக்கு பதிலுக்கு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் வேண்டாமா? ஒரு ரசனையே இல்லாம மண்ணு மாதிரி நின்றுட்டு போறாரு. அவ அம்மையை பார்த்து பயந்துட்டு போயிருப்பாரு. தனியா இருந்தா மட்டும் சரோ என் கூட இருன்னு சொல்ல வேண்டியது. இவரை திருத்தன்னா எனக்கு வயசு ஆகிரும். அழகோ அழகு அவள் கண் அழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகோ அழகோ அவ பேச்சழகு, அருகில் எரிக்கோ அவ மூச்சழகு. பத்தி எரியும் அவள் உடையழகு, தத்தி நடக்கும் அவ நடையழகு. ஐயையோ சிக்கன நடக்கும் ஐயையோ, ஓவியம் இவளோ ஐயையோ, சக்கரை தடவி ஐயையோ, செய்தது உடலோ ஐயையோ. அழகோ அழகு. எதுக்கு வரும்போது இப்படி பாட்டுல பயணம் போது பாடாம வர முடியாது. ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்துலயே இருக்கு. எப்படி ஆடாம பாடாம வர முடியும்? என்ன எப்படி இருக்கீங்க? இப்பலாம் முன்னால மாதிரி பார்க்கவே முடியல உங்கள. முன்னால மட்டும் பார்க்குற மாதிரியா இருந்தா எப்போ இப்படிதானே இருக்கா? என்ன மீன்காரி, அண்ணனுக்கு ரொம்ப விளம்பரம் பண்றீங்க. வானரு அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வானரு. ஒரே ஊருக்குள்ள இருந்தாலும் அடிக்கடி பார்க்க
சரோஜா, நானும் உங்ககிட்ட தான் வண்டியில வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பிள்ளைகள் கிளம்ப கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, அதுக்குள்ள நீங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்களே. ஏக்கா, அப்படியே எனக்கு தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லக்கா, வந்திருந்தாலும் இடமும் கிடையாது, சும்மா தான் நின்றுட்டு இருக்கணும். அப்படியே வண்டி நிறைஞ்சிட்டோம். ஆமாக்கா, சின்ன வண்டி தானே பிடிச்சிருந்தோம். எல்லாரும் உடனே வருவியும் தெரியாதுல, கொஞ்சம் லேட்டா வருவியன்ட்டு நாங்க பாட்டுக்கு சின்ன வண்டி பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே சரோஜா, குழந்தை தான் சொன்னா பையாச்சி நீ. அதுக்கு பிறகுதான் ஆட்டோ பிடிச்சிட்டு வாரோம். ஓனர் பியூட்டிஃபுல்லா இருக்கீங்களே. மாப்பிள்ளைக்கு அக்காங்கிறது தெருவுல தெரியுது, திண்ணையில தெரியுது, சேலையில தெரியுது, மண்டையில தெரியுது, மண்டை மேல இருக்க கொண்டையில தெரியுது, அந்த பூவுலையும் தெரியுது. ஏன் எழுதி போட்டுக்கோ? இல்ல ஓனர், எழுத வேண்டியதே இல்ல, பார்த்தாலே தெரியுது. நான் கூட நிச்சயம் தானேன்னு சிம்பிளா வந்துட்டேன். வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நீ ரோசா பக்கம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் வந்திருக்காவ. நான் தான் ரொம்ப சிம்பிளா வந்துட்டேன் ஓனர். எனக்கு ஒரு கார் விடுங்களா, நான் போய் வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருக்கேன். ஆமா, நீ தான் பொண்ணு, உனக்கு கார் விட்டு அழைக்கும் அப்படியே. ஓனர், நான் பொண்ணுதான் ஓனர், பையனா? உன் புருஷன் தான் கார் வச்சிருக்காரு முதேவி, கூட்டிட்டு போயா. அவர் என்ன வரல ஓனர், பார்த்துட்டு தான் வாரேன். அவர் கார் எங்க இல்ல ஓனர். உன் பிள்ளை எங்க வீட்டுல போட்டு வந்தியா? ஓனர், பச்சை பிள்ளை யாராவது வீட்டுல போட்டு வருவாங்களா? அதான் பச்சை கிளி வச்சிருக்கா பாருங்க, டாடி பக்கத்துல நிக்காரு. டாடி வாங்க டாடி. பச்சைக்கிளி வா, உள்ள போ. ஓனர், என்னை மட்டும் நீங்க வாணி கூப்பிடவே இல்லை ஓனர். உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணலங்கிறதுனால பார்வையா இல்லையோ? வந்த உடனே மண்டையில தெரியுது, கொண்டையில தெரியுதுன்னு எப்படி கூற முடியும்? பேதி இருப்பா, வந்த உடனே கிண்டல் பண்ணிட்டு இருக்க, கிண்டல். போ, உள்ள போ. இதுக்கு நீங்க கூடாமலே இருந்திருக்கலாம் ஓனர். ஆமா, இங்க ஜவுளி கடை எங்க இருக்கு? எதுக்கு? உங்களை மாதிரி ஒரு அழகான சேலை எடுத்து கட்டிட்டு வரலான் ஓனர். அம்மா, ஒரு சேலை எடுத்து உடுத்திட்டு வந்துட்டேன். வரவியலுக்கு பூரா இது மேலதான் கண்ணா இருக்கு. சரோஜா, குழந்தை சும்மா கிண்டல் அடிக்க தெரியுதுக்கா. நான் ஒத்தி கிடைச்சிட்டா போதும் அவளுக்கு. ஒரே கிண்டல் கேலியமா தான் இருக்கா. சரோஜா, நிச்சயம் ஆரம்பிச்சாச்சா? இல்லக்கா, இன்னும் ஆரம்பிக்கல. நாங்களே லேட்டா தானே வந்தோம். பொண்ணுக்கு நிச்சயப்படவே கொடுத்தாச்சு, கெட்ட பேர்க்கா பார்த்துடுங்க. நான் தான் வரவியல வரவேற்கலாமேனு வெளியே வந்து நிக்கேங்கா. பார்லர்ல இருந்து ஆள் வந்து கவிதான் கட்டி விட்டுட்டு இருக்காவே. அப்படியா? சரி சரி, கட்டிட்டு வந்த உடனே நிச்சயத்தை மாத்திடுவோம்க்கா. நீங்க போய் உள்ள உட்காருங்க. சரி சரோஜா. அஜய், பூ மாதிரி வாங்க, உள்ள போவோம். சரிம்மா. ஓனர், என்ன உள்ள போ. இருந்து எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். போங்க உள்ள. டாடி உள்ள போங்க, பச்சைக்கிளி உள்ள போ. சரிம்மா ஒன்று பொண்ணே. ஓனர், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். என்னம்மா? அது வந்து ஓனர், என் புருஷன் இப்போ வருவாரு. அவர் வந்த உடனே எனக்கு ஒரு சிக்னல் காட்டுங்க ஓனர். எதுக்கு? நான் பிள்ளை தூக்கிட்டு வெளியே ஓடி வந்துருவேன் ஓனர். அவர் கூட சேர்ந்து வருவேன். மறுபடியும் நீங்க எங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். எதுக்கு அந்த விளம்பரம்? இல்ல ஓனர், நான் மட்டும் எப்பவுமே தனியா வந்துட்டு இருக்கேன். என் புருஷனோட உங்க வீட்டு நிச்சயத்துக்காவது வரலான்னு பாக்குறேன். அதுக்குதான் ஓனர் ஒரு சிக்னல் கொடுங்களாம். ஒரு விசில் அடிச்சாலும் போதும், நான் என் பிள்ளை தூக்கிட்டு வெளியே ஓடி வந்துருக்கேன். எனக்கு இப்போ இது ரொம்ப தேவைதான். இங்க பார், மரியாதையா உள்ள ஓடி போயிரு. சிக்கனாலும் கொடுக்க முடியாது, ஒண்ணும் கொடுக்க முடியாது. சரி மீன்கரக்கா, சூப்பர். ஓனர், மறுபடியும் சொல்றேன், நீங்க வரவேற்கணும். தினுசு தினுசாதான் ஒண்ணு பேதி எடுத்துட்டு போகுது. இங்க பாரு மீன்காரி, வாயை மூடிட்டு நின்று. இல்ல வாழை மத்தல கட்டி தொங்க விட்டு விடுவேன். சரோஜாக்கா, வா சிலுப்பா, வா. குடுமி குட்டு வா. வந்துட்டோம். கலர் கலரா ட்ரெஸ் ஐயும் கொண்டைய மாத்தினாலும் வாய் மாற மாட்டேங்குதே. கூடைய பிறந்தது அப்படிதான் இருக்கும். ஓ அப்படியே, நாங்கள வாடகைக்கு தானே வாங்கி வச்சிருக்கோம், அதனால தெரியாது. கூடவே பிறந்தவியல உள்ளவே உட்காருங்க, இல்லனா குடுமி கொட்டிரும். சாமி, சிலுப்பா, உங்க ரெண்டு பேர்த்துக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். இல்லனா கால் கடக்க இவ்வளவு நேரம் இதுல நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, பெரிய விஐபி வரவ, அதனால வாசல்லே இங்க தவங்க கிடந்தாவ. சும்மா இருங்க வாணர், நான் சிலுப்பாக்காவோ சாமிக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, நான் உள்ள கூட்டிட்டு போறேன். சாமி, சிலுப்பா, வாங்க உள்ள போவோம். சுசாந்தி, எல்லாம் ரெடி தானே? என்னது ரெடி தானே? அது கூல் ட்ரிங்க்ஸ் வாணரி. இல்ல பேச்சில ஒரு குதர்க்கமா இருக்காத கேக்கேன். என்ன குடுமி, இந்த மீன்காரி கூட சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்கியா? கோண்டை அறுத்துட்டு கடல்ல தள்ளி விடுவேன். திட்டம் கிட்ட ஏதாவது இருந்தா இங்கே போட்டு புதைச்சிட்டு உள்ள பேரு. ஏதாவது அங்க வந்து நான் கண்டுபிடிச்சேன், கொண்டே இருக்காது மண்டே இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம சேதர் நிச்சயத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க ரொம்ப பேசாண்டா.
கொடுத்து விட்டுருங்க சரியா